ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 31வது வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான். தாம் நியமித்த மனிதனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். தேவனால் நியமிக்கப்பட்ட மனுஷகுமாரன் யார்? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக தம்முடைய சித்தத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்து இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள் சகலமும் கிறிஸ்துவை கொண்டும் கிறிஸ்துவுக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளையை மீறி தேவன் தனக்கு கொடுத்த அதிகாரத்தையும் தன்னையும் பிசாசிடம் விற்று போட்டதன் விளைவாக ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டவர்களாக, பாவத்தின் தண்டனைக்குரியவர்களாக இருந்த மனிதர்களை பிசாசின் பிடியிலிருந்து, ஆளுகையிலிருந்து விடுவிப்பதற்காக மீட்பின் திட்டத்தை தேவன் செயல்படுத்தினார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, மீட்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற பரிசுத்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட, பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, ஆவியாகிய குமாரனாகிய தேவன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய இயேசு கிறிஸ்துவாக மனிதனாக தேவனால் தனக்கு நியமிக்கப்பட்ட கிரியையை நிறைவேற்றி முடிக்க இந்த பூமிக்கு வந்தார். தம்முடைய ஜீவனை நமக்காக பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து அறிந்த, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாடுபட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரான இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடியினாலே நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் பிதாவாகிய தேவன் அவருக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் குறித்து நியமித்திருக்கிற அந்த நாளிலே அவரால் நியமிக்கப்பட்ட மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு பூலோகத்தை தேவன் நியாயந்திருக்க போகிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதியாக, ராஜாதி ராஜாவாக, யூத ராஜ சிங்கமாக வரப்போகிற அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்புமுள்ள பரம தகப்பனே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்திற்கு எங்களை அழைத்து செல்ல வரப்போகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். பாவ மன்னிப்பை பெறாத ஜனங்களை நியாயம் தீர்க்கிற தேவனாலே நியமிக்கப்பட்ட நியாயாதிபதியாக வரப்போகிற உம்மை குற்றவாளிகளாக, தண்டனைக்குரியவர்களாக சந்திக்காதபடி நாங்கள் பிள்ளைகளாக உம்மை சந்திக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக எங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.